போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்த ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்த ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்த ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்துள்ளனர். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்பட்டு வந்த ஜாஃபர் சாதிக் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை தர இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இந்த கைது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. கடந்த 3 ஆண்டுகள்ல 2000 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை கடத்தல் தொடர்பாக தொடர்ந்து தேடப்பட்டு வந்த தயாரிப்பாளரும் முன்னாள் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலாக தலைமறைவாக இருந்த ஜாஃபர் சாதிக்கை அவர் இருக்கக்கூடிய இடத்தை கண்டறிந்து மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அவரது சகோதரராக இருக்கக்கூடிய சலீம் மற்றும் மைதீன் ஆகிய இருவரும் தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதாகவும் ஜாஃபர் சாதிக் மட்டுமே கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மயிலாப்பூர் அல்லாநந்தம் தெரியக்கூடிய ஜாஃபர் சாதிக்கின் வீடு, அவரது சகோதரர் வீடு உள்ளிட்ட இடங்கள்ல மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து வீட்டையும் சீலிட்டு நோட்டீஸ் ஒட்டி சென்றார்கள். தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல ஜாஃபர் சாதிக்கை தேடி வந்த நிலையில அவர் இருந்த இடத்தை கண்டறிந்து ஜாஃபர் சாதிக்கை கைது செய்திருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் அவர் தொடர்புடைய ஆவணங்கள் தொடர்பாக பல்வேறு நபர்களிடம் அவர் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தான் தற்போது ஜாஃபர் சாதிக்கின் இடத்தை கண்டறிந்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இன்று மதியம் 2 மணி அளவில் அது தொடர்பான விரிவான விளக்கத்தை அதிகாரிகள் தெரிவிக்க இருப்பதாகவும் டெல்லியில வைத்து அதிகாரிகள் தெரிவிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 15ஆம் தேதி அன்று ஜாஃபர் சாதிக்கு தொடர்புடைய 3 நபர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த 3 நபர்கள் டெல்லியில் உள்ள ஒரு குடோனில் வைத்து மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தார்கள். அவர்களிடம் இருந்து 50 கிலோ போதைப் பொருளானது பறிமுதல் செய்யப்பட்டது. அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில தான் சென்னையை சேர்ந்த ஒரு நபர் இதற்கு மூல காரணமாக இருந்து கடந்த 3 ஆண்டுகளாக 45 முறை பல்வேறு இந்த பொருட்களை, போதைப் பொருட்களை பல்வேறு முறை அவர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததும் தெரிய வந்தது. இதன் மதிப்பு மட்டுமே 2000 கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கின் வீடு மற்றும் அலுவலகங்கள்ல மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட நிலையில தான் அவர்கள் தலைமறைவானார்கள். 15ஆம் தேதி 3 பேரும் கைதான நிலையில 17ஆம் தேதி முதலே ஜாஃபர் சாதிக்கின் செல்போனின் அணைத்து வைக்கப்பட்டு அவர் தொடர்ந்து தலைமறைவாகின்ற நிலையில ஜாஃபர் சாதிக் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவரது 8 வங்கி கணக்குகளையும் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முடக்கி அவரது செல்போன் எண்ணை தொடர்ந்து ஆய்வு செய்து வந்த நிலையில தற்பொழுது ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் இருந்து தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவலை அடுத்து அடுத்த கட்ட விசாரணைகள் நடைபெற இருப்பதாகவும் மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 பேர் ஏற்கனவே கைதானவர்கள் முகேஷ், முஜிபுர் ரகுமான், விழுப்புரத்தை சேர்ந்த அசோக்குமார் ஆகியோர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தான் ஜாஃபர் சாதிக்கின் மீதான அந்த கைது நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைகள் ஜாஃபர் சாதிக்கிடம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.